யுத்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக விசாரணை நடத்தப்படும் ஜாலிய. இலங்கை அரசாங்கம் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் என பிரித்தானியா நம்பிக்கை. இனப்பிரச்சினை தீர்வு திட்ட கால தாமதத்துக்கு தமிழர்களே பொறுப்பு என்கிறார் ஜனாதிபதி. வடக்கில் ராணுவ முகாம்களை அப்புறப்படுத்துமாறு வியானந்த சங்கரி விடுத்த கோரிக்கையை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. தொடர்வது விரிவான செய்திகள். யுத்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட சகலருக்கு எதிராகவும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் ஜாலிய விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார். யுத்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களின் பெயர் விவரங்கள் உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை என்ற போதிலும் சந்தேக நபர்களுக்கு எதிரான விசாரணைகள் நடைபெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் முன்னணி ஊடகங்களில் ஒன்றான வாஷிங்டன் போஸ்ட் ஊடகவியலாளர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். யுத்த குற்றச்செயல் சம்பந்தமான சர்வதேச விசாரணைகளுக்கு இடமில்லை என்ற அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு ரீதியான தீர்வே இலங்கைக்கு மிகவும் பொருத்தமானது என அவர் தெரிவித்துள்ளார். இறுதிக்கட்ட யுத்தம் தொடர்பில் மிகவும் காத்திரமான முறையில் விசாரணை நடத்தப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்த வலயத்தில் வாழ்ந்த பொதுமக்களை பாதுகாப்பதில் படையினர் கூடுதல் கவனம் செலுத்தியதாகவும் இதன் காரணமாகவே மனிதாபிமான மீட்பு பணிகளை பூர்த்தி செய்ய 2 ஆண்டுகள் தேவைப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை கவனத்திற்கொண்டிருக்காவிட்டால் நீண்டகாலம் யுத்தம் நடத்தியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் யுத்தத்தின் போது பொதுமக்கள் கொல்லப்பட்டதை மறுப்பதற்கு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் குற்றச்செயல்களுக்கு தண்டனை விதித்தல் குறித்து உரிய கவனம் செலுத்தப்படவில்லை என அமெரிக்க ராஜாங்க திணைக்கள பேச்சாளர் விக்டோரியா நோலாண்ட் அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார். நோலாண்டின் கருத்து பிழையானது எனவும் இந்த கருத்து பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியதாகவும் ஜாலிய விக்ரமசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். நட்பு நாடான அமெரிக்கா இவ்வாறான கருத்தை வெளியிட்டமை கவலை அளிப்பதாக குறிப்பிட்டார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை குறித்து அமெரிக்கா மற்றும் மனித உரிமை அமைப்புகள் பாதகமான விமர்சனங்களை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு திட்டம் முன்வைப்பதில் ஏற்பட்டுள்ள காலதாமத நிலைமைக்கு தமிழர்களே பொறுப்பு சொல்ல வேண்டுமென ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். புலம்பெயர் மற்றும் இலங்கை வாழ் தமிழ் மக்களே தீர்வு திட்டம் காலதாமதமாவதற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் மூலம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு திட்டம் ஒன்றை முன்வைக்க முடியும் என அவர் தெரிவித்தார். இந்த குழுவில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகிப்பதனால் பரந்துபட்டவர்களினால யோசனை திட்டங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். அரசியல் தீர்வு திட்டம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கான மெய்யான நோக்கத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் அங்கம் வைக்க வேண்டியது அவசியமானது என அவர் தெரிவித்தார். எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கான தமது பிரதிநிதிகளை இன்னமும் பெயரிடவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் எவருக்கோ அஞ்சி செயற்படுகிறார் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய ஊடகமொன்றுக்கு அளித்த செவ்வியில் அவர் இதனை குறிப்பிட்டார். நாங்கள் இதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை என அமெரிக்காவிடம் சென்று கூட்டமைப்பினர் முறைப்பாடு செய்கின்றனர் என அவர் தெரிவித்தார். பிரபாகரனின் காலத்தில் விடுதலை புலிகளினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வழிநடத்தப்பட்டது. தற்போது புலம்பெயர் தமிழர்களினால் வழிநடத்தப்படுகிறது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். 2, 3 தலைமுறைகளைச் சேர்ந்த தமிழ் சமூகத்தினால் புலம்பெயர் சமூகம் வழிநடத்தப்படுகிறது என அவர் தெரிவித்தார். இலங்கையில் அரசியல் தீர்வு திட்டம் எட்டப்பட்டுவிட்டால் புகலிடம் கோரியுள்ள நாடுகள் அவர்களை மீள இலங்கைக்கு அனுப்பிவிடும் என்ற அச்சத்தினால் புலம்பெயர் தமிழர்கள் செயற்படுகின்றனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் தீர்வு திட்ட தாமதம் குறித்து என் மீது குற்றம் சுமத்துவதில் அர்த்தமில்லை. தமிழ் தரப்பினரே தீர்வு திட்ட காலதாமதத்துக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என அவர் தெரிவித்தார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் உரிய முறையில் அமுல்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். சர்வதேசத்தையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் திருப்திப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் அதிகார பகிர்வினை மேற்கொள்ளக்கூடாது என மின்வலு எரிசக்தி அமைச்சரும் ஜாதிக ஹேல உரிமையவின் பொதுச் செயலாளருமான பாட்டளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். ஏதேனும் அதிகார பகிர்வு அமுல்படுத்தப்பட வேண்டுமாயின் அது மக்களுக்காக மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். அதிகார பகிர்வு குறித்து உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு
தமது எல்லையை மீறி பரிந்துரை செய்துள்ளது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அதிகார பகிர்வு என்பது அரசியல் விவகாரம் என்றும் அது குறித்து உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு கருத்து வெளியிட முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட தமிழ் முஸ்லிம் மக்கள் பற்றி குறிப்பிட்டுள்ள போதிலும் சிங்கள மக்கள் பற்றி எவ்வித கருத்துகளும் வெளியிடப்படவில்லை என அவர் வருத்தம் வெளியிட்டுள்ளார். விடுதலை புலிகளின் சர்வதேச வலையமைப்பு சமாதானத்துக்கு எவ்வாறான தடைகளை ஏற்படுத்தி வருகிறது என்பது குறித்து ஆணைக்குழு கவனம் செலுத்த தவறியுள்ளது என அவர் குறிப்பிட்டார். நெடியவன், விநாயகம் போன்ற விடுதலை புலி செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விதி மீறல்களில் ஈடுபட்ட அரசாங்க படையினருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை மட்டுமே எடுக்க வேண்டும் எனவும் வெளிநாட்டு அல்லது சர்வதேச சட்டங்களின் கீழ் அவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையில் சில விடயங்கள் குறித்து கடுமையான விமர்சனங்களை வெளியிட்ட அமைச்சர் ரணவக்க பக்க சார்பற்றதும் துல்லியமானதுமான முதல் அறிக்கையாக தாம் இதனை கருதுவதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் கடத்தப்பட்ட லலித்குமார் வீரராஜ், குகன் முருகானந்தன் ஆகியோர் குறித்து ஆட்கொணர்வு மனுக்களை அவர்களின் குடும்பத்தினர் தாக்கல் செய்துள்ளனர். மக்கள் இயக்க போராட்டத்தின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் லலித்குமார் வீரராஜ் மற்றும் அந்த இயக்கத்தின் செயற்பாட்டாளர் குகன் முருகானந்தன் ஆகியோர் கடந்த 9ஆம் திகதி இனம் தெரியாதோரால் கடத்தப்பட்டனர். இந்த நிலையில் குகனின் மனைவியும் லலித்குமார் வீரராஜின் தந்தையும் இந்த மனுக்களை மேன்முறையீட்டு நீதிமன்றில் நேற்று தாக்கல் செய்தனர். இந்த மனுக்களில் ராணுவ தளபதி, யாழ் ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் மகிந்த ஹத்துருசிங்க, போலீஸ் மா அதிபர், சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். வடக்கில் உள்ள ராணுவ முகாம்களை அப்புறப்படுத்துமாறு தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் வி ஆனந்த சங்கரி விடுத்த கோரிக்கையை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. வடக்கு கிழக்கில் உள்ள ராணுவ முகாம்களை அப்புறப்படுத்துமாறு கோரி ஆனந்த சங்கரி நேற்று முன்தினம் ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்றை அனுப்பியிருந்தார். இந்நிலையில் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு எந்த தரப்பினருடனும் எவ்வித இணக்கப்பாடுகளையும் ஏற்படுத்திக் கொள்ளாது என பாதுகாப்பு அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அமெரிக்கா உலகின் பல நாடுகளில் 300 ராணுவ முகாம்களை அமைத்து செயற்பட்டு வருகிறது. இந்த முகாம்கள் குறித்து தீர்மானங்களை எடுப்பது அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களமாகும். அரசியல்வாதிகள் இதுகுறித்து எந்த தீர்மானங்களையும் எடுப்பதில்லை எனவும் அந்த அதிகாரி மேலும் கூறியுள்ளார். இலங்கையில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை சம்பவங்களின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளதாக அண்மைய புள்ளிவிபர தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 2007ஆம் ஆண்டின் பின்னர் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை சம்பவங்கள் மற்றும் துன்புறுத்தல்கள் அதிகளவில் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக சிறுமிகளுக்கு எதிராக அதிகளவில் இவ்வாறான துன்புறுத்தல்கள் இடம்பெற்று வருகின்றன. கடந்த 11 மாதங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை சம்பவங்கள் குறித்து 1636 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டில் அதிகளவான வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். 1995ஆம் ஆண்டில் பாலியல் வன்முறை சம்பவங்கள் குறித்து 542 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதாகவும் இது 2010ஆம் ஆண்டில் 1854ஆக உயர்வடைந்துள்ளது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 16 வயதுக்கும் குறைவான சிறுமிகள் அதிகளவில் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு இலக்காவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக கலாசார கட்டுப்பாடுகள் மற்றும் அச்சம் காரணமாக பாலியல் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் அனைவரும் முறைப்பாடுகள் செய்வதில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தங்கல்ல தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு இலங்கை அரசாங்கம் தண்டனை வழங்கும் என பிரித்தானியா நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. தங்கல்லையில் பிரித்தானிய பிரஜையொருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. வெளிவிவகார அமைச்சுடன் இந்த விடயம் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பாரதூரமான சம்பவம் எனவும் இதுகுறித்து உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு வருவதாகவும் இலங்கைக்கான பிரித்தானிய பதில் உயர்ஸ்தானிகர் ராபி பிளாச் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. செய்திகளோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.